Hi everyone. So today நம்ம 10 minutes ஸ்டடியில எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இன்னைக்கு ஒரு ஸ்டோரி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ அந்த ஸ்டோரியோட நேம் பார்த்தீங்கன்னா த டெம்பஸ்ட். ஓகேவா? ஸோ த ஸ்டோரி இஸ் ரிட்டன் பை வில்லியம் ஷேக்ஸ்பியர். வில்லியம் ஷேக்ஸ்பியர் தான் இந்த ஸ்டோரி ரைட் பண்ணாங்க. ஸோ நம்ம வில்லியம் ஷேக்ஸ்பியருக்கு ஒரு ஆத்தர் இன்ட்ரோ அப்படி கொடுக்கணும்னா அதுக்காகவே நம்ம ஸ்பெஷலா இன்னொரு வீடியோ தான் போடுற மாதிரி இருக்கும். ஸோ இதுல நம்ம இந்த ஸ்டோரி பத்தி பார்க்கலாம். ஸோ தி டெம்பஸ்ட் அப்படிங்கிற ஸ்டோரி தான் இப்போ சமச்சீர் புக்ல 10th ஸ்டாண்டர்ட்ல இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சப்ளிமெண்டரி ரீடிங்கே இந்த ஸ்டோரி தான் இருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம அந்த ஸ்டோரியை தான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். இதுல வர கேரக்டர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ராஸ்பெரோ, அண்ட் தென் கேலிபன், அப்புறம் மிரண்டா, ஏரியல், சைக்கோராக்ஸ், ஃபெர்டினண்ட், அண்ட் தென் ஆண்டனியோ. ஸோ இவங்க எல்லாம் தான் இதுல வர்ற கேரக்டர்ஸ். ஓகேவா? ஸோ நம்ம டைரக்டா வந்து ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுல மெயின் கேரக்டர்ஸ் யார் யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ப்ராஸ்பெரோ, அண்ட் தென் மிரண்டா, அப்புறம் ஃபெர்டினண்ட். ஓகேவா? ஸோ இந்த ப்ராஸ்பெரோ அண்ட் மிரண்டா இவங்க ரெண்டு பேரும் ஃபாதர் அண்ட் டாட்டர். ஸோ இந்த மிரண்டா கூட பேர் ஆகுறவங்க தான் இந்த ஃபெர்டினண்ட். ஓகேவா? ஸோ இவங்களோட பேர் தான். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்டோரி எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஐலாண்ட். அந்த ஐலாண்ட்ல அது ஒரு மனுஷங்களே இல்லாத ஐலாண்ட். அந்த ஐலாண்ட்ல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ஐலாண்ட்னா நம்ம தமிழ்ல தீவுன்னு சொல்லுவோம். அதாவது 4 சைடும் வந்து கடலால சூழப்பட்ட ஒரு பகுதி. ஸோ அந்த ஐலாண்ட்ல யார் இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா த ப்ராஸ்பெரோ அண்ட் தென் மிரண்டா, இந்த ஃபாதர் அண்ட் டாட்டர். ஸோ இவங்க 2 மெம்பர்ஸ் மட்டும்தான் அந்த ஐலாண்ட்ல இருக்கிறாங்க. வேற யாருமே அந்த ஐலாண்ட்ல வந்து இல்ல. ஸோ இந்த ப்ராஸ்பெரோக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்றதுக்கு இருக்காங்க. அது வந்துட்டு ஒரு ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு ஆன்மா அந்த மாதிரி. ஸோ அவங்க யாருன்னு பார்த்தா இந்த ஏரியல். ஓகேவா? இந்த ஏரியல் ப்ராஸ்பரோ என்ன சொன்னாலும் இவரோட பேச்சு மட்டும்தான் இந்த ஏரியல் கேட்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஏரியல்ல சைக்கோராக்ஸ் அப்படிங்கிறது இது வந்து ஒரு விச். இந்த சைக்கோராக்ஸ் அப்படிங்கிறவங்க ஒரு விச் அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம் தமிழ்லன்னா சூனியக்காரங்க. இந்த சைக்கோராக்ஸ் அப்படிங்கிற ஒரு சூனியக்காரங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஏரியல்ல கேப்சர் பண்ணி இது ஒரு அடிமை மாதிரி வச்சிருக்கிறாங்க. சோ இந்த சைக்கோராக்ஸ் கிட்ட இருந்து இதுக்கு ஃப்ரீடம் வாங்கி தருது, விடுதலை யார் வாங்கி தராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ப்ராஸ்பெரோ. ஓகேவா? சோ இதுதான் அவங்களுக்குள்ள இருக்கிற டீலிங். சோ இந்த சைக்கோராக்ஸ் கிட்ட ஆல்ரெடி இவங்க அடிமையா இருக்காங்க. இவங்க கிட்ட இருந்து இவங்களை விடுவிச்சு விடுதலை கொடுத்ததுனால இந்த ப்ராஸ்பெரோ என்ன சொன்னாலும் இந்த ஏரியல் வந்து கேட்கும். பிளஸ் இந்த கேலிபன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ரொம்ப மைனர் கேரக்டர் தான். இந்த கேலிபன் அப்படிங்கிற கேரக்டர் யாருன்னா இந்த சைக்கோராக்ஸோட பையன். இந்த ஏரியல் என்ன பண்ணோம்னா இந்த கேலிபனை புடிச்சு வச்சுட்டு இந்த ஏரியல் வந்துட்டு இந்த ஏரியல் சொல்ற வேலையெல்லாம் வந்துட்டு கேலிபன் வந்து கேட்டுட்டு இருப்பான். போய் விறகு எடுத்துட்டு வா, இன்னும் வேற ஏதாச்சும் சம்திங் ஒர்க் எல்லாம் வந்துட்டு இந்த ஏரியல் வந்துட்டு கேலிபனுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேவா? சோ இப்படிதான் வந்துட்டு போயிட்டு இருக்கு. இந்த ப்ராஸ்பெரோ என்ன ஒரு ரூல்ஸ் சொன்னாலும் என்ன ஒர்க் சொன்னாலும் இந்த ஏரியல் வந்துட்டு கேட்கும். பட் இவரு இந்த ஏரியல் வந்துட்டு ப்ராஸ்பெரோவோட கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும், மிரண்டாவோட கண்ணுக்கு தெரியாது. ஓகேவா? சோ மிரண்டா என்ன நினைச்சிட்டு இருப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்பா வந்து ஏதோ தனியா பேசிட்டு இருக்காரு போல, அந்த மாதிரிதான் நினைச்சிட்டு இருப்பா. இது இவரோட கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். சோ ஒன் டே வந்து பாக்கும்போது இவர் என்ன சொல்லுவாரு, இவர் எப்பவுமே புக்ஸ் படிச்சுட்டே இருப்பாரு. சோ ஒன் டே வந்து என்ன சொல்றாருன்னா இவங்க இருக்கிற பிளேஸ்ல அந்த கடல் இருக்கு இல்லைங்களா, அந்த கடல்ல நீ வந்து ஒரு டெம்பஸ்ட்னா ஒரு புயல். ஓகேவா? சோ அந்த மாதிரி ஒரு டெம்பஸ்ட் வந்து நீ கிரியேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏரியலுக்கு சொல்லுவாங்க. இதுவும் அவர் சொன்ன மாதிரி ஒரு டெம்பஸ்ட் வந்து கிரியேட் பண்ணிடும். அதுக்குள்ள வந்து ஒரு ஷிப்பு வந்து மாட்டிட்டு அதுல இருக்கிற மனுஷங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. சோ இப்போ இந்த மிரண்டா என்ன சொல்லுவான்னா, அப்ப அவங்க எல்லாம் ரொம்ப பாவம், அதுல இருக்கிறவங்களெல்லாம் பார்த்தா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, ப்ளீஸ் அவங்களை எப்படியாச்சும் வந்து விடுவிச்சிடுங்க, நீங்க நினைச்சா வந்து அவங்க இந்த புயலை வந்து ஸ்டாப் பண்ண முடியும், இந்த டெம்பஸ்ட் ஸ்டாப் பண்ண முடியும், சோ ப்ளீஸ் ஸ்டாப் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மிரண்டா கேட்டுட்டு இருப்பா. அதுக்கு ப்ராஸ்பரோ என்ன சொல்லுவாரு அப்படின்னா, சரி நீ ஒன்னும் பயப்படாத, அதுல இருக்கிற யாருக்குமே வந்து எதுவுமே ஆகாது அப்படின்னு சொல்லுவாரு. அப்படி இருக்கிறப்போ இவர் ஏன் வந்துட்டு அந்த ஷிப் அதுல மாட்ட வைக்கணும் அப்படின்னா அந்த ஷிப்ல இவருக்கு தேவையான பர்சன்ஸ் எல்லாம் இருப்பாங்க. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆண்டனியோ. ஓகேவா? இந்த ஆண்டனியோ அப்படிங்கிறவங்க ப்ராஸ்பரோவோட பிரதர். ஓகேவா? ப்ராஸ்பரோவோட பிரதர் தான் இந்த ஆண்டனியோ. அண்ட் தென் இன்னொரு கேரக்டர் இருப்பாங்க, யாரு அப்படின்னா கிங் ஆஃப் நேபிள்ஸ்.
அதாவது நேபிள்ஸ் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி, அந்த நேபிள்ஸ் கண்ட்ரியோட கிங். சோ இவரு ஆண்டனியோ, இந்த கிங் ஆஃப் நேபிள்ஸோட பையன் ஃபர்டினண்ட். சோ இவங்க 3 மெம்பர்ஸும் வந்துட்டு இப்ப அந்த ஷிப்ல வந்து இருந்துட்டு இருக்காங்க. சோ ஏன் இவர் வந்துட்டு அந்த ஷிப்பை இப்ப மாட்ட வைக்கணும் என்ன அப்படின்னா, இப்பதான் வந்து ஒரு பிளாஷ்பேக் வந்துட்டு மிரண்டா கிட்ட சொல்லுவாங்க. என்ன அந்த பிளாஷ்பேக் அப்படின்னா, ஒரு 12 இயர்ஸ்க்கு முன்னாடி, இப்ப வந்து மிரண்டாக்கு ஒரு 14-15 ஏஜ் கேர்ள். ஸோ இவங்களுக்கு 3 ஏஜ் இருக்கும்போது, ஒரு மிரண்டா வந்து அப்போ ஒரு 3 வயசு பொண்ணு. ஸோ அந்த டைம்ல இவங்க 2 பேரையுமே இந்த ஐலாண்டுக்கு அனுப்பி வச்சதே பாத்தீங்கன்னா யாருன்னா ஆண்டனியோ தான். பிகாஸ் மிலன் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி, ஓகேவா, இந்த மிலன் அப்படிங்கிற கண்ட்ரியோட கிங் தான் யாருன்னா இந்த ப்ராஸ்பரோ. சோ இந்த எப்படியாச்சும் வந்துட்டு இந்த மிலன் கண்ட்ரிக்கு நம்ம வந்து ரூல் பண்ணணும், நம்ம அண்ணா இல்லைன்னா நம்ம ரூல் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ரூலிங்கோட அந்த ஆசைக்காக என்ன பண்ணுவாரு அப்படின்னா, ஆண்டனியோ ப்ராஸ்பரோவை பட் கொல்ல மாட்டாரு. ஏன் அப்படின்னா கொல்றதுக்கு தைரியம் இல்ல. அந்த அளவுக்கு இவருக்கு வந்துட்டு அந்த மக்கள் செல்வாக்கு, அந்த பீப்புள்ஸ் கிட்ட பவர்ங்கிறது அதிகம். சோ அவரு கொன்னா வந்து சும்மா விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த ப்ராஸ்பரோவையும் அவரோட பொண்ணு மிரண்டா, ஒரு 3 வயசு கை குழந்தையா இருப்பாங்க. சோ 2 பேரையுமே ஒரு ஷிப்புக்குள்ள வச்சு, ஒரு போட்டுக்குள்ள வச்சு கடலுக்குள்ள தள்ளி விட்டுருவாங்க. தள்ளி விடும்போது ஒரு இன்னொரு கேரக்டர் வந்து ஒருத்தர் இருக்காரு, யாருன்னா கொன்சாலோ. இவங்க எல்லாம் மைனர் கேரக்டர்ஸ் தான். இந்த கொன்சாலோ அப்படிங்கிற பர்சன் என்ன பண்ணுவாரு, இவர் வந்து ப்ராஸ்பரோவுக்கு கொஞ்சம் விசுவாசி, அவருக்கு ரொம்ப விசுவாசமா இருக்கிற பர்சன். சோ இவர் என்ன பண்ணுவாருன்னா, சரி நமக்கு இங்க கஷ்டப்படக்கூடாது, இவருக்கு தேவையான புக்ஸ், ட்ரெஸ், அந்த மாதிரி தேவைப்படுற சில திங்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாருன்னா ஷிப்புக்குள்ள வச்சு அந்த போட்டுக்குள்ளவே யாருக்கும் தெரியாம மறைச்சு வச்சிடுவாங்க. இப்படி இருக்கும்போது இவங்க ஃபைனலா அந்த ஐலாண்டை ரீச் பண்ணி அங்க அதுக்கப்புறமா இவரு பொழைச்சுப்பாரு. சோ அந்த மாதிரிதான் இவங்க 2 பேருமே அந்த ஐலாண்டுக்கு வந்த ஸ்டோரியே இதுதான். அதனாலதான் 12 இயர்ஸா வந்து இவங்க ஐலாண்ட்லயே இருந்துட்டு இருக்காங்க. சோ இப்ப இந்த டைம்ல தான் இந்த ஷிப் வந்து வர்றது இவர் பாக்குறாரு. அந்த ஷிப்புக்குள்ள வந்து இந்த ஆண்டனியோ, கிங் ஆஃப் நேபிள்ஸ், அவரோட பையன் ஃபர்டினண்ட், கொன்சாலோ எல்லாமே இருக்கிறாங்க. சோ அதனாலதான் இவர் வந்து அங்க என்னன்னா டெம்பஸ்டே வந்து கிரியேட் பண்ணி அதுக்குள்ள மாட்ட வைப்பாங்க. அப்புறமா இவர் ஏரியல் கிட்ட வந்து சொல்லுவாரு என்ன அப்படின்னா, மிரண்டாவை வந்துட்டு தூங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க வச்சிடுவாங்க. 2 பேரும் பிளான் பண்ணி அவங்களுக்கு அந்த கான்சியஸ் இல்லாம தூங்க வச்சுட்டு, அந்த ஃபர்டினண்ட் இருக்காரு இல்லையா, இவர் தான் வந்து ஹீரோ. இந்த ஃபர்டினண்ட் கொண்டு போயிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு பிளேஸ்ல தனியா இவரை மட்டும் தனியா வச்சிடுவாங்க, ஆண்டனியோவை தனியா வச்சிடுவாங்க. ரிமைனிங் அந்த ஷிப்ல இருக்கிறவங்க எல்லாருமே சேஃப் ஆயிடுவாங்க. இவர் ஃபர்டினண்ட் என்ன நினைப்பாரு அப்படின்னா, நம்ம மட்டும்தான் உயிரோட இருக்கிறோம் அப்படின்னு ஃபர்டினண்ட் நினைப்பாரு. ஆண்டனியோவும் என்ன நினைப்பாருன்னா, நம்ம மட்டும்தான் உயிரோட இருக்கோம், நம்ம கூட வந்து எல்லாருமே இறந்துட்டாங்கன்னு. ஆனா ஆக்சுவலா உண்மை என்னன்னா, கூட வந்த எல்லாருமே சேஃபா தான் இருப்பாங்க. இவங்க 2 பேரும் தான் தனித்தனியா இருக்கிறாங்க. அப்ப இந்த ஏரியல் கிட்ட சொல்லி சும்மா ஃபன் பண்ணுவாங்க. ஒரு பெரிய மான்ஸ்டர் வந்து துரத்திட்டு வர்ற மாதிரி, அப்புறமா ஒரு இவங்களுக்கு முன்னாடி வந்து நல்ல பெரிய ஒரு ஃபீஸ்ட், நல்ல சாப்பாடு அந்த மாதிரி எல்லாம் போட்டுட்டு, அந்த சாப்பாடு இவங்க சாப்பிடுற போற டைம்ல அது அப்படியே பெரிய மான்ஸ்டர் மாதிரி மாறுற மாதிரி, இந்த மாதிரிலாம் இவங்க மேஜிக் பவர் வச்சு நிறைய அங்க பிளே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ப்ராஸ்பரோ என்ன சொல்லுவாருன்னா, நீ போயிட்டு ஃபர்டினண்ட இங்க கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஃபர்டினண்ட ஃபைனலா அந்த பிளேஸ்க்கு, அந்த ஐலாண்டுக்கு கூட்டிட்டு வந்துடுவாங்க. சோ இவங்களோட பிளான் என்னன்னா, ஃபர்டினண்டும் மிரண்டாவும் ஒருத்தர் பாத்துக்கணும். சோ அதே மாதிரி ஃபர்டினண்டையும் மிரண்டாவையும் முழிக்க வச்சு ஒருத்தர் பாத்துக்க வைப்பாங்க. இந்த மிரண்டான்ற கேர்ள் வந்து அவளுக்கு கான்சியஸ் வந்த ஏஜ்ல இருந்து அவ பார்த்த ஒரே ஒரு ஃபேஸ் வந்து அவங்க அப்பாவோட ஃபேஸ் தான். ஒரு ஹியூமன் பீயிங்கா அவங்க அப்பாவோட ஃபேஸ் மட்டும் தான் பார்த்திருப்பா, வேற எந்த மனுஷங்களையும் அவ பார்த்ததே இல்லை. சோ அதனால இந்த மிரண்டா என்ன நினைச்சுப்பா அப்படின்னா, எல்லா மனுஷங்களுமே பார்க்க வந்து நம்ம அப்பா மாதிரிதான் இருப்பாங்க போல, இந்த ஒரு கொஞ்சம் ஒயிட்டா தாடி, கொஞ்சம் வயசான மாதிரி அந்த தோற்றம், சோ இப்படிதான் இருப்பாங்க, அந்த அப்பியரன்ஸ் எல்லாம் அப்படிதான் இருக்கும் அப்படின்ட்டு அவன் நினைச்சிட்டு இருப்பான். பட் ஆக்சுவலா ஃபர்டினண்ட் வந்து ரொம்ப ஒரு ஹேண்ட்ஸம் யங் மேன். சோ அவனை பார்க்கும்போது இப்படி எல்லாமா மனுஷங்க இருப்பாங்க, இவன் உண்மையிலேயே மனுஷனா இல்ல வேற வந்து ஏதாச்சும் ஒரு பேயா, ஒரு ஆவியா, அந்த மாதிரி இவளோட திங்கிங் வந்து இருக்கும். பிளஸ் ஃபர்டினண்டுமே வந்துட்டு மிரண்டாவை பார்க்கும்போது, இவ்வளவு அழகா வந்துட்டு ஒரு கேர்ள் வந்து இவ்வளவு அழகா இருக்க முடியுமா, இல்ல இந்த கேர்ள் வந்து ஒருவேளை ஏதாச்சும் இந்த பிளேஸோட காடஸா இருப்பாங்களா, ஒரு கடவுளா இருப்பாங்களா, அந்த மாதிரி அவனுக்குமே திங்கிங் வரும். பட் 2 பேருமே பார்த்தோன்னே அந்த ஃபாலிங் ஃபர்ஸ்ட் சைட் ஆஃப் லவ், ஃபர்ஸ்ட் சைட்லயே வந்துட்டு அவங்க 2 பேருக்குமே லவ் வந்துடுது. சோ இப்போ அந்த ப்ராஸ்பரோ என்ன பண்ணுவாருன்னா, இவங்க லவ் வந்துட்டு எப்படியாச்சும் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. சோ ஃபர்டினண்டுக்கு சம் ஒர்க் எல்லாம் அசைன் பண்ணுவாங்க. நீ வந்துட்டு இந்த விறகெல்லாம் எடுத்துட்டு வரணும், நீ இனிமே வந்து உப்பு தண்ணி மட்டும் தான் குடிக்கணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதுக்கு மிரண்டா, அப்பா ஒரு பாவம், அவர் விட்டுடுங்க, வேண்டாம், அந்த மாதிரி இவங்க மிரண்டா வந்துட்டு ஃபர்டினண்டுக்காக சப்போர்ட்டிவா பேசுவாங்க.
பட் ஃபர்டினண்ட் வந்துட்டு இல்ல, இவர் வந்து ஒரு ஆக்சுவலா ஒரு பிரின்ஸ். ஓகேவா, ஏன்னா கிங் ஆஃப் நேபிள்ஸோட பையன். நான் ஒரு பிரின்ஸா இருந்துட்டு நான் போயிட்டு விறகெல்லாம் எடுத்துட்டு வரணும், இந்த ஒர்க் எல்லாம் பண்ணணுமா, அதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ப்ராஸ்பரோ இல்ல நீ செஞ்சுதான் ஆகணும்னு சொன்னோடனே ஃபர்டினண்டுக்கும் அந்த மிரண்டா மேல இருக்கிற லவ்னால அந்த ஒர்க் எல்லாமே செய்வாங்க. அப்புறம் அவங்க அப்பா போயிடுவாங்க. சோ மிரண்டா என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ வந்து இந்த டைம்க்கு எங்க அப்பா வந்து ரெஸ்ட் எடுக்கிற டைம், சோ எங்க அப்பா எழுந்து வெளியே வரமாட்டாங்க, அதனால நீங்க ரெஸ்ட் எடுங்க, உங்களுக்கு பதில் இந்த ஒர்க் எல்லாம் நான் முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவா. ஆனா இதுல ட்விஸ்ட் என்னன்னா, அவங்க அப்பா வந்து ரெஸ்ட் எடுக்கலாம் போல, அந்த ஏரியலோட சப்போர்ட் மூலியமா அவர் அந்த இடத்துலயே அவங்க 2 பேரோட கண்ணுக்கு தெரியாம நின்னுட்டு இருக்காரு. நின்னுட்டு இங்க என்ன பேசுறாங்கன்னு பாத்துட்டு இருக்காங்க. சோ எங்க அப்பா ரெஸ்ட் எடுக்கிற டைம் தான், அதனால வந்துட்டு நான் எல்லா வரைக்கும் பாத்துக்கிறேன், நீங்க போங்க அப்படின்னு மிரண்டா சொன்னதும் ஃபர்டினண்ட் இல்ல நீ கஷ்டப்பட வேணாம், நீ இரு, நான் வந்துட்டு எல்லா ஒர்க்கையும் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. சோ இவங்க 2 பேருடைய அந்த லவ் பார்த்த உடனே ப்ராஸ்பரோ என்ன நினைப்பாரு, சரி 2 பேருக்குமே மேரேஜ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ அந்த டைம்ல தான் சரி அகைன் வந்து ஏரியல கூப்பிட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீ போயிட்டு ஆண்டனியோவையும் கொன்சாலா அவங்கள எல்லாம் கூட்டிட்டு வா, இவங்க எல்லாம் உயிர் போற ஸ்டேஜ்ல இருப்பாங்க ஆல்மோஸ்ட். அப்ப என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா, அவங்க பிரதர் கல்யாணம் பண்ண கஷ்டம், இந்த கிங் ஆஃப் நேபிள்ஸுமே அந்த பிரதர் கூட சேர்ந்துதான் பண்ணிருப்பாரு, ஏன்னா இவர் வந்துட்டு ப்ராஸ்பரோட எனிமி. சோ நம்ம அவருக்கு அப்போ எவ்வளவு எல்லாம் கஷ்டம் கொடுத்தோம் அந்த மாதிரிலாம் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபீல் பண்ணிட்டு இருந்த உடனே சரி அவங்க 2 பேரையும் இந்த பிளேஸ்க்கு வந்து வர வைக்கிறாங்க. வர வச்சதும் அவங்க அந்த அவங்க பண்ண அந்த கொடுமை, அந்த கஷ்டம் அதெல்லாம் நினைச்சு மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஸ்பரோ கிட்ட 2 பேருமே ஃபர்கிவ்னஸ் கேக்குறாங்க. இவரும் அவங்க 2 பேரையுமே மன்னிச்சிடுறாரு. ஃபைனலா ஃபர்டினண்டுக்கும் மிரண்டாக்கும் மேரேஜ் பண்ணி வச்சிடுறாங்க. சோ இவ்வளவுதாங்க அந்த டெம்பஸ்ட் ஸ்டோரி. ஓகேவா, இது ஷார்ட்டா இவ்வளவுதான் இந்த ஸ்டோரி. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு அப் டு 10th ஸ்டாண்டர்ட் எந்த சப்ஜெக்ட்ல என்ன டாபிக் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.